இந்த டிவிடெண்ட் யாருக்கு கிடைக்கும்? யாரெல்லாம் டெலிவரியில் ஷேர் வாங்கி வச்சுருக்காங்களோ, அது வந்து ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம், இல்லை பல வருஷங்கள் கூட வச்சுருக்கலாம். அந்த மாதிரி டெலிவரியில் வாங்கி லாங் டேர்மில் வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த டிவிடெண்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த கம்பெனி மெயினாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பவர் கன்சப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வருஷம் மட்டும் 2024 மட்டும் 127.8 பில்லியன் யூனிட்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை கையில் வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் 6.89 தரக்கூடிய இந்த பவர் கிரிட் நமக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குது. இட்ஸ் கவர்மெண்ட் செக்டர் ஆல்சோ. ஸோ அதனால் இந்த கம்பெனியை தாராளமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் வாங்கி வைத்துக்கொண்டு இயர்லி ஒரு 3-4 முறை இந்த டிவிடெண்ட் பெனிஃபிட்டை நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த டிவிடெண்ட் ஈல்டு நம்ம செலக்ட் பண்ணுற கம்பெனிகளுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-6% வரைக்கும் இருக்கலாம். ஸோ முக்கியமாக பவர் அப்படிங்கிறது நிச்சயமாக பவர் கன்சப்ஷனும் பவரும் அதிகரித்து கொண்டே இருக்கும் வேளையில் அந்த மாதிரி பவர் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஃபினான்சிங் ஹெல்ப் தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஃபினான்சிங் ஹெல்ப்பை பண்ணக்கூடிய இந்த பவர் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற பிஎஃப்சி நமக்கு நல்ல டிவிடெண்ட்டையும் வருடந்தோறும் கொடுத்துட்ருக்காங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரெகுலராக நிறைய ட்ரெண்டிங் செக்டர், நிறைய ட்ரேடிங் செக்டர்ஸு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் செக்டர்ஸு, இந்த மாதிரி நிறைய செக்டோரல் வரிசைகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைய பதிவில் நான் அந்த மாதிரி செக்டர் வைஸ் நான் வந்து ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொண்டு வரல. நான் இன்றைய பதிவாக கொண்டு வந்திருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹை டிவிடெண்ட்டை தரக்கூடிய ஸ்டாக்ஸு. நிறைய எல்லாருமே தான் டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதில் செலக்டிவாக சில பேர் வந்து நல்ல ஹையாக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த பதிவில் கொண்டு வந்திருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இயர் எண்டு, ஃபினான்ஷியலை பொறுத்த மட்டும், ஃபினான்ஷியலுக்கு இது இயர் எண்டு. ஸோ அதன் காரணமாக நிறைய கம்பெனிகள் டிவிடெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டராக இருக்கவங்களுக்கு, மார்க்கெட்டில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த மார்ச் அண்ட் ஏப்ரல் அது மே வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு இன்கம் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டுருக்கும். ஒரு சின்ன சின்ன இன்கமாக இருக்கலாம், அது டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏதோ ஒரு சம் நாமினல் அமௌண்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், டெய்லி காலையில் இந்த கம்பெனிலேருந்து வந்துச்சு, அந்த கம்பெனிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா டிவிடெண்ட்னா என்ன, அதோடைய அவசியம் என்ன, அந்த மாதிரி கம்பெனிகளை வாங்கினா நமக்கு என்ன பலன், இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக எல்லா கம்பெனியும் டிவிடெண்ட் கட்டாயம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எந்த ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக இயங்குதோ அந்த கம்பெனி கண்டிப்பாக டிவிடெண்ட் தருவாங்க. ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனிலேருந்து டிவிடெண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு சின்ன போர்ஷனை ஷேர் ஹோல்டருக்கு என்ன பண்ணுவாங்க, பிரித்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட். இந்த டிவிடெண்ட் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு, அதே மாதிரி அவங்கள ரீட்டைன் பண்ணுறதுக்காகவும் எத்திக்ஸாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிற கொள்ளக்கூடிய ஈவுத்தொகைன்னு சொல்லுவாங்க, டிவிடெண்ட் கொடுக்கறது. இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க, டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆனுவல் டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை டிவைட் பண்ணுவாங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸால். தென் அதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணாங்கன்னா வரக்கூடியதுக்கு பேர் தான் டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இந்த டிவிடெண்ட் ஈல்டு நம்ம செலக்ட் பண்ணுற கம்பெனிங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-6% வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு கீழே கம்மியாகவும் கொடுக்குறவங்க இருக்காங்க. 2-6 அப்படிங்கும்போது அது ஒரு ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக அமையும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, போன பதிவில் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு வேதாந்தா வந்து செமிகண்டக்டர் டிபார்ட்மெண்ட் வரிசையில். அந்த வேதாந்தா தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டிவிடெண்ட்டு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிகளில் பிரச்சனைகள் இருக்கலாம், அந்த கம்பெனிக்கு வந்து டெட் இருக்கலாம். ஆனால் அதே சமயம் ஒரு டிவிடெண்ட்டை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி வரிசை எடுத்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது வேதாந்தா தான்.
கிட்டத்தட்ட 38.29% வந்து உங்களுக்கு வந்து டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாகவே அவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டு தான் வராங்க. ஸோ வேதாந்தா கையில் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனியோடைய லாங் டேர்ம் அசசபிலிட்டி, அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து ஷேர் ஹோல்டரை எப்படி வந்து மதித்து அப்ரிசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு காரணமாக அமையுது. இந்த டிவிடெண்ட் டாக்ஸபிள் இன்கம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டாக்ஸபிள் இன்கம் தான். 5,000 ரூபாய் வரைக்கும் வரவங்களுக்கு டிவிடெண்ட் டேக்ஸ் காட்ட மாட்டாங்க. 5,000 ரூபாய்க்கு மேலே வரும்போது 10% டிடிஎஸும் உங்களுக்கு அதில் பிடித்தம் பண்ணுவாங்க. ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிறதும் டாக்ஸபிள் இன்கத்தில் தான் வரும். ஆரம்ப காலத்தில் இல்லை, இப்போலாம் அது டாக்ஸபிள் இன்கம் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட் மீட்டிங்கில் கொடுப்பாங்க, அன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட் யாருக்கு கிடைக்கும், யாரெல்லாம் டெலிவரியில் ஷேர் வாங்கி வச்சுருக்காங்களோ, அது வந்து ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம், இல்லை பல வருஷங்கள் கூட வச்சுருக்கலாம். அந்த மாதிரி டெலிவரியில் வாங்கி லாங் டேர்மில் வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த டிவிடெண்ட்டு கிடைக்கும். இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க, கமாடிட்டி கரன்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் டிவிடெண்ட்டு கிடைக்காது. இந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் அப்படின்னு ஒரு டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரெக்கார்ட் டேட்லேருந்து 2 நாள் முந்தின நாள் தான் எக்ஸ் டிவிடெண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் டிவிடெண்ட் ரேட்டில் நீங்கள் அந்த ஷேரை கையில் வச்சுருக்கணும். அவங்க டிவிடெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு, ரெக்கார்ட் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு வாங்குறவங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்காது. அவங்க சொல்லக்கூடிய அந்த எக்ஸ் டிவிடெண்ட் ரேட்டில் அந்த கம்பெனி ஷேர் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு டிவிடெண்ட்டு கொடுப்பாங்க. டிவிடெண்ட் எப்படி கொடுப்பாங்க, உங்களுக்கு பணமாக கொடுத்துருவாங்க. பணமாக கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம், உங்களுடைய பணம் வரவு வைக்கப்படும். உங்களுக்கு அதுக்கான மெசேஜ், ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரி பணமாக கொடுக்காம போனஸாக கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த போனஸ் ஷேர் உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சு உங்களுக்கு வரத்துக்கு எல்லாமே 1 வீக்லேருந்து 10 டேஸ் கிட்ட ஆகும். ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பெனிஃபிட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அதுவும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக அமையும். டிவிடெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக டிவிடெண்ட் தரவங்க இருக்காங்க, சில பேர் இர்ரெகுலராக அப்பப்போ டிவிடெண்ட் தரவங்க இருக்காங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக கொடுத்துட்டே இருப்பாங்க, சில பேர் டிவிடெண்ட் தராத கம்பெனிகளும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில பல வகைப்படும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா சில கம்பெனிஸ் மந்த்லி கொடுக்குறாங்க, சில கம்பெனிஸ் குவார்ட்டர்லி கொடுப்பாங்க, சில கம்பெனிஸ் இயர்லி ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. இது எல்லாமே அந்தந்த கம்பெனியோடைய கார்பரேட் ஆக்ஷன் தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலாக நம்ம டிவிடெண்ட் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்டெரிம் டிவிடெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா டூரிங் அந்த ஃபினான்ஷியல் இயர் உள்ளார, ஃபினான்ஷியல் ரன்னிங் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளாரையுமே ஒரு ஸ்மாலர் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு பேர் இன்டெரிம் டிவிடெண்ட்டு. இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது ஃபைனல் டிவிடெண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. அது எப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஃபினான்ஷியல் முடியுதுன்னா மார்ச் முடியுது இல்லையா, ஏப்ரலில் வந்து பாக்கில் கொடுக்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் டிவிடெண்ட்னு வரும். அந்த மே மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அதுலலாம் கொடுக்குறாங்கன்னா அது இன்டெரிம் டிவிடெண்ட் அப்படின்னு வரும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்படி மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய அசட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கூடிய எல்என்டிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிவிடெண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிவிடெண்ட் அப்படிங்கிறது 3 வகைப்படும். இதில் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது இன்டெரிம் டிவிடெண்ட், சில நேரங்களில் ஃபைனல் டிவிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி டிவிடெண்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸு. அதனால் நேர்கள் நீங்கள் எந்த கம்பெனி சூஸ் பண்ணாலும் சரி, அந்த கம்பெனி ஏற்கனவே டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா, கன்சிஸ்டன்சியாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத எப்போதுமே செக் பண்ணிக்கோங்க. நான் சீரியஸ் சொல்லும்போது கூட அதனால தான் உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட். ஷேர் ஏறுறது அதெல்லாம் அடுத்த விஷயம், இது தனியாக எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து இந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு. இதை நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானே? அப்போ நம்ம டிவிடெண்ட் தரக்கூடிய நல்ல கம்பெனிகளை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் வாங்கி வச்சுக்கலாம். டிவிடெண்ட் தரக்கூடிய, ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகள் வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது
கோல் இண்டியா. ஏன்னா வேதாந்தா நம்ம செமிகண்டக்டர் துறையில் பார்த்துட்டோம், கோல் இண்டியாவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்த போதிலும் இந்த டிவிடெண்ட் அப்படின்னு வரும்போது கோல் இண்டியா கண்டிப்பாக முன்வரிசையில் வந்து நிற்கும். இந்த கோல் இண்டியா கம்பெனி பற்றி பேசணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேசலாம். ஆனால் அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக 433 ரூபா போய் கொண்டிருக்கிறது. இவங்களுடைய எம் கேப்பு 2,66,630. ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக நீங்கள் ஒரு 561 ரூபா வைத்துக்கொள்ளலாம். ஸ்மார்ட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 11 பாயிண்ட் கையில் வச்சுருக்காங்க. நல்ல ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி. எவ்வளோ டிவிடெண்ட் தராங்கன்னு கேட்டிங்கன்னா 5.78% தராங்க. இவங்க ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் ஆல்சோ தே ஆர் த மார்க்கெட் லீடர். இந்த கம்பெனியோடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க ப்ரெசென்ட்டாக. அதே மாதிரி எஃப்ஐஐஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 7.8லேருந்து 8.59% வந்திருக்காங்க. இந்த கம்பெனி கடந்த 5 வருடங்களாக ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு வர்றாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் கடைசியாக கொடுத்துருக்காங்கன்னா 2,81,33 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, நல்ல ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49.2%. இந்த கம்பெனியோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ குறைச்சிருக்காங்க 0.07. இந்த கம்பெனியில் ப்ரமோட்டர்ஸ் 61%, எஃப்ஐஐஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% இருக்காங்க, டிஐஐ 23% இருக்காங்க, பப்ளிக் 5.1% வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை, 1,38,251 கோடி. அவங்களோட எல்லா காம்படிட்டர்ஸை விட இவங்க அதிகம். இவங்க வந்து ஒரு நம்ம பார்த்துருக்கோம் மோனோபோலி ஸ்டாக்ஸ் வரிசையில் இவங்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த கம்பெனி இன்டரிம் டிவிடெண்ட்டாக எத்தனை முறை கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 February கொடுத்துருக்காங்க. அப்புறம் 18 August வந்து ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போன வருஷம் 21 November கொடுத்துருக்காங்க இன்டரிம் டிவிடெண்ட்டு. தென் அதுக்கப்புறம் இப்போ மே மாதம் வந்து ஒரு 2023 ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாக இப்போ ரீசெண்டாக 2024 20 February போது ஒரு இன்டரிம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து ஒரு தடவை 2 தடவை கொடுக்கறதில்ல, ஒரு வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 முறை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி வரிசையில் நம்ம தரமாக நம்ம கோல் இண்டியாவை எடுத்து வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து நமக்கு வந்து ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி மெயினாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் கன்சம்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வருஷம் மட்டும் 2024 மட்டும் 127.8 பில்லியன் யூனிட்ஸ் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டை கையில் வச்சுருக்காங்க. சம்மர் வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பவருக்கு வந்து டிமாண்ட் தேவைப்படும். அப்போ பவர் சப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இவங்க தான் வந்து கோல் இண்டியா தான் மேஜராக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் ஒரு கோல் ப்ரொடியூசிங், இனி வந்து வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போதே ஒரு லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசிங் கம்பெனி, கோல் மைனிங் வந்து மெயினாக அவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த கம்பெனி கடந்த 5 வருடங்களாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டிவிடெண்ட்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. தெர்மல் பவர், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட்டு, ஸ்டீலு, இந்த மாதிரி பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாருக்குமே கோல் இண்டியா தான் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் எதிர்கால வரிசையில் டிவிடெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய தேவைகளுக்காகவும் கோல் இண்டியா வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திஸ் கோல் இண்டியா இஸ் உங்களுக்கு வந்து மகாநவரத்ன கம்பெனி. ஸோ கவர்மெண்ட் பப்ளிக் வந்து வைத்திருக்காங்க, இருந்தாலும் ப்ரமோட்டர் மேஜராக வச்சுருக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால் இந்த கம்பெனியை எதிர்காலத்து வரிசையில் வச்சுக்கிறதுக்கும் நீண்ட காலம் வச்சுக்கிறதுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம இந்த மாதிரி ஒரு வருடத்துக்கு ஒரு 5 முறை எக்ஸ்ட்ராவாக டிவிடெண்டையும் நம்ம வாங்கிக்கலாம். அந்த வரிசையில் கோல் இண்டியாவுக்கு தான் முதல் சாய்ஸ் கொடுக்கலாம் ஃபார் த டிவிடெண்ட் கிவிங் கம்பெனிஸ். டிவிடெண்ட் நன்றாக தரக்கூடிய கம்பெனிகளில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஓஎன்ஜிசி, ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செக்டரில் வராங்க? ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் தான் வராங்க. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பதிவின் போது 263 ரூபா இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 3,29,100. ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக நீங்கள் 326 அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினான்ஷியல்ஸ் கொடுத்த கம்பெனி, மார்க்கெட் லீடர் அந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெயினாக இவங்க வந்து எதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரசின், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், எல்பிஜி இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு மிக தரமான மகா நவரத்ன கம்பெனி அப்படின்னே சொல்லலாம். 1956 இருக்கக்கூடிய கம்பெனி. ஓஎன்ஜிசி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது ஸ்வாட் அனாலிசிஸில் வந்து 5 பாயிண்ட் வச்சுருக்காங்க. இவங்க டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 4.27%. இந்த கம்பெனி ஒரு மார்க்கெட் லீடர் மட்டும் கிடையாது, ஒரு மார்க்கெட்டுடைய நிர்ணயம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். ரிலையன்ஸுக்கு அடுத்தபடியாக இவங்க தான் மெயினான ரோலை வைக்கிறாங்க. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 32,743 கோடி.
ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.62%, டெட் ஈக்விட்டி 0.46. FIIs இருக்கிறாங்களா இருக்கிறாங்க, 9.2 இருக்காங்க. DA தான் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல், ஏன்னா இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் டார்லிங். ஸோ இவங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டர்ஸ் வந்து 29% வச்சுருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ் அஸ் யூஷுவல் 58% வச்சுருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வசம் இருக்குது. இவங்கள்ட்ட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 6,32,325 கோடிக்கு நெட் சேல்ஸ் பேக்கப் வச்சுருக்காங்க. ஸோ க்ரூட் ஆயிலுக்கும் நேச்சுரல் கேஸுக்கும் நம்மளுடைய சிலிண்டருக்கும் எப்போதுமே தேவைகள் இருக்குது. அதன் காரணமாக ONGC ஷேர் அப்படிங்கிறது நிச்சயமாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய ஒரு மகா நவரத்ன கம்பெனியாக இருக்கக்கூடும். ஏன்னா இவங்க ஆன்ஷோர் ஆஃப்ஷோர் ரெண்டு இடத்துலையுமே இவங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. க்ரூட் ஆயிலுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறலை. இன்னுமே க்ரூட் ஆயிலுக்கு மற்ற எல்லாத்துக்குமே தேவைகள் இருக்கும் பட்சத்தில் ONGC அப்படிங்கிற இந்த கம்பெனி நல்ல ஒரு டிவிடெண்ட் தந்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களும் பார்த்தீங்கன்னா இன்டரிம் டிவிடெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 3 முறை இன்டரிம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்டாக 18th ஆகஸ்ட் வந்து ஃபைனல் டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2-3 முறை உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் நீங்கள் வாங்கி வைக்கும்போது. ஸோ ONGC ஆயில் அண்ட் கேஸ் துறையில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு சிரமமான கம்பெனி. மூன்றாவதாக நம்ம டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகள் வரிசையில் பார்க்கும்போது பவர் கிரிட் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக 277 ரூபா போய் கொண்டிருக்கிறது. மார்க்கெட் கேப் 2,56,929 கோடி. இந்த கம்பெனியும் நல்ல ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி. நான் முன்ன சொன்ன 2 பேரை விடையே இந்த கம்பெனி நிறைய டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 6.89% கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக நீங்கள் 320 வைத்துக் கொள்ளலாம். நல்ல ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனி. ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 7 பாயிண்ட்ஸ் கையில் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா போனஸும் கொடுத்துருக்காங்க. 2023 போனஸ் 1:3 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சில பேர் நான் போனஸும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த கம்பெனி வந்து இன்டரிம் டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 3 முறை கொடுத்துருக்காங்க. பிப்ரவரியில், நவம்பர்லையும், அடுத்ததாக 2024 பிப்ரவரிலையும் ஒரு இன்டரிம் டிவிடெண்ட் வந்திருக்கு. ஆகஸ்ட்டில் வந்து ஒரு ஃபைனல் டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 முறை உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கு இயர்லிக்கே வாய்ப்பு இருக்குது. குவார்டர்லி வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, FIIஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 15,499 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18.57%, டெட் ஈக்விட்டி 1.52. இவங்களும் நல்ல நெட் சேல் பேக்கப் வச்சுருக்காங்க. 45,581 கோடிக்கு நெட் சேல் பேக்கப் வச்சுருக்காங்க. ப்ரமோட்டர் அஸ் யூஷுவல் 51%, FII 30%, DII 14% இருக்கிறாங்க. இந்த கம்பெனி பவர் கிரிட் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 கோடி ரூபாய்க்கு மேலே எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கவர்மெண்ட்டுக்கு கிரிட் ஃபார்மேஷன்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ரிமோட் ஏரியாஸ்லேயும் இவங்க தங்களுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெலிகாம், டிரான்ஸ்மிஷன் அந்த மாதிரி சர்வீசஸுக்கும் இந்த பவர் கிரிட் அப்படிங்கிற இந்த கம்பெனி கிரிட் ஃபார்மேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நேஷனல் லெவலில் இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு வைப்ரண்ட்டான ஒரு கிரிட் ஃபார்மேஷன் கம்பெனி அப்படின்னா இந்த பவர் கிரிட் அப்படிங்கிற இந்த கம்பெனியை சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் 6.89 தரக்கூடிய இந்த பவர் கிரிட் நமக்கு கம்மி ரேட்டில் கிடைக்குது. இட்ஸ் கவர்மெண்ட் செக்டர் ஆல்சோ. ஸோ அதனால் இந்த கம்பெனியை தாராளமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் வாங்கி வைத்துக்கொண்டு இயர்லி ஒரு 3-4 முறை இந்த டிவிடெண்ட் பெனிஃபிட்டை நீங்கள் நல்லவே என்ஜாய் பண்ணலாம். டிவிடெண்ட் அதிகமாக தரக்கூடிய கம்பெனிகளில் நாம் 4வதாக பார்க்கக்கூடிய கம்பெனி நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், ஷார்ட்டாக நால்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் அந்த ப்ராடக்ட்ஸை தயாரிக்கிறதுல ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 148 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய எம்கேப் 27,319 கோடி. இவங்க ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக ஒரு 177 ரூபா வரைக்கும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் லீடராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டாக 3.09 கொடுத்துட்டு வராங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சமீபத்தில் 11%லேருந்து 13% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எப்படி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டரிம் டிவிடெண்ட் மட்டும், இன்டரிம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபினான்ஷியல் இயர் உள்ளேயே கொடுத்துக்கக்கூடிய டிவிடெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி இந்த வருஷம் 2023 ஒன்று, அப்புறம் 21 மார்ச்சில் ஒன்று, அப்புறம் 22 நவம்பரில் ஒன்று, 3 தடவை இன்டரிம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துக்கு பிப்ரவரிக்கு ஒரு இன்டரிம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் ஃபைனல் டிவிடெண்ட்டாக 15 செப்டம்பர்லையும் ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு வருஷத்தில் மட்டும் இந்த நால்கோ அப்படிங்கிற இந்த கம்பெனி 4 முறை டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ டிவிடெண்ட்டை வந்து ரெகுலராக எதிர்பார்க்குறவங்க அதை ஒரு இன்கம்மாக வைத்துக்கொள்வதற்கெல்லாம் இந்த நால்கோன்னு சொல்லக்கூடிய நேஷனல் அலுமினியம் அப்படிங்கிற இந்த கம்பெனியை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வைத்துக்கொள்ளலாம். ரொம்ப கம்மி ரேட்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. இவங்க போனஸு ஸ்பிளிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. 2011 பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் போனஸ் ஸ்பிளிட்லாம் பண்ணலை. ஏன்னா ஷேர் விலையே ரொம்ப கம்மி. அதனால் இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 1544 கோடி. இஸ் எ ஜீரோ டெப்ட் கம்பெனி, கடனே கிடையாது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10.92%, ப்ரமோட்டர் 51%, எஃப்ஐஐ 11%, டிஐஐ 18% இருக்காங்க. இவங்களுடைய நெட் சேல்ஸ் 14,254 கோடி. இவங்களுடைய கம்பேரிசன் வித் ஆல் இதே மாதிரி தொழில் பண்ணுவாங்க இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் விட அதிகமான அளவுக்கு நெட் சேல் பேக்கப் வச்சுருக்காங்க. இந்த நால்கோ அப்படிங்கிற இந்த கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது 1981 உருவாக்கம் செய்யப்பட்டது. இந்த கம்பெனியோட மெயின் பார்த்தீங்கன்னா அலுமினியம், அதுதான் மெயினாக. அது மட்டும் கிடையாது, பாக்சைட் மைனிங், அலுமினியத்தை ரீஃபைனிங் பண்ணுறது, பவர் ஜென்ரேஷன், அப்புறம் ரெயில் அண்டு போர்ட், இது எல்லாத்துக்குமே இவங்க வந்து ஓரளவு இவங்களுடைய பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க மெயினாக ஸ்டார் பர்ஃபார்மர்னே சொல்லலாம், அலுமினியம் மற்றும் அலுமினியம் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கெல்லாம். ஸோ நால்கோ அப்படிங்கிற இந்த கம்பெனி கட்டாயமாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வைத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா 4 முறை ஒரு சின்ன கம்பெனி, ஒரு 4 முறை நமக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி, அதே மாதிரி நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்ஸு, ஒரு மைனிங் இண்டஸ்ட்ரியில் அலுமினியம் மைனிங் ரிஃபைனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் இந்த கம்பெனி நீண்ட கால அடிப்படையில் வாங்கிக் கொள்வதற்கும் ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும். டிவிடெண்ட் அதிகமாக தரக்கூடிய கம்பெனிகளில் நாம் இறுதியாக பார்க்க இருப்பது பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இந்த கம்பெனி மெயினாக ஃபினான்ஸுக்கு லெண்டிங் பண்ணக்கூடிய, டேர்ம் லெண்டிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 385 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப் 1,27,152 கோடி. இந்த கம்பெனியும் நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தான். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3.44% கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக நம்ம 550 ரூபா அப்படிங்கிற இடத்த வைத்துக்கொள்ளலாம். ஸ்வாட் அனாலிசிஸ்லையும் கிட்டத்தட்ட 9 பாயிண்ட் தன்னகத்தை வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை போனஸ், எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க, எப்படி போனஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்கும்போது, போனஸ் கொடுத்துருக்காங்க 21 செப்டம்பரில் கொடுத்துருக்காங்க. 1:4 அப்படிங்கிற வரிசையில் கொடுத்துருக்காங்க. இன்டரிம் டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில் ஒரு தடவை, நவம்பரில், அப்புறம் இந்த ஃபெப்ரவரி 24லையும் அதே மாதிரி ஒரு 4 முறைக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 4லேருந்து 5 முறை கூட வந்திருக்கு இந்த கம்பெனி, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஸோ உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டாக 21,178 கோடி கொடுத்துட்ருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18%. இவங்களுடைய டெட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இருந்த போதும் தே ஆர் கிவிங் த டிவிடெண்ட். நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 77,568 கோடி. ப்ரமோட்டர் அஸ் யூஷுவல் 55% வச்சுருக்காங்க. எஃப்ஐஐஸ் 17%, டிஐஐ 17% வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி மெயினாக எதுக்கு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். எதுக்கு முக்கியமாக கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பவர் அசோசியேட்டட் செக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்க டேர்ம் லோன் கொடுக்கக்கூடியவங்க, லீஸ் ஃபைனான்சிங் பண்ணக்கூடியவங்க, ஷார்ட் டேர்ம் லோன், கன்சல்டன்சி சர்வீசஸ், இதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் மெயினாக. டிரான்ஸ்மிஷன் பவர் ப்ராஜெக்ட்ஸ்னு வரும்போது டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே இதில் அடங்கும். அது மட்டும் கிடையாது, இவங்க லோன் கொடுக்குறாங்க எதுக்காகன்னா ரெனோவேஷன் பண்ணுறதுக்காக, அப்புறம் மாடர்னாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸிஸ்டிங் பவர் ப்ராஜெக்ட்ஸுக்கும் இவங்க லோன் கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமாக பவர் அப்படிங்கிறது நிச்சயமாக பவர் கன்சப்ஷனும் பவரும் அதிகரித்து கொண்டே இருக்கும் வேளையில் அந்த மாதிரி பவர் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஃபினான்சிங் ஹெல்ப் தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஃபினான்சிங் ஹெல்ப்பை பண்ணக்கூடிய இந்த பவர் ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கிற பிஎஃப்சி நமக்கு நல்ல டிவிடெண்ட்டையும் வருடந்தோறும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் டிவிடெண்ட் அதிகமாக பெறக்கூடிய கம்பெனிகளில் பிஎஃப்சியும் மிகச் சிறப்பானது ஒரு கம்பெனி. ஸோ டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியுடைய ஒரு முத்தாய்ப்பு. ஸோ நீங்கள் நிச்சயமாக எந்த கம்பெனி வாங்கினாலும் அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். என்னுடைய பார்வையில் நான் ஒரு 5 கம்பெனியை நான் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் அதிகமாக தரக்கூடிய கம்பெனிகள் சாய்ஸாக கொண்டு வந்திருக்கேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நீங்களும் மறுபடியும் ஒரு முறை திறனாய்வு செய்து உங்கள் பட்ஜெட்டுக்கு எது ஒத்து வருதோ நீங்கள் அந்த கம்பெனிகளை வாங்கி அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நல்ல டிவிடெண்டை நீங்கள் பெற்று என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.